ஹாய் மகா, எல்லாத்துக்குமே மாலை வணக்கம். நான் இப்போ நான் சித்திரதுர்கால தான் மகா இருக்கேன். சித்திரதுர்கால தான் இருந்து நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். சரியா, இது மெயினா 3 விஷயத்துல நான் பேச போகிறேன். என்னன்னா, லைன் வண்டி ஓட்டினா சம்பாதிக்கலாமா, எப்படின்னா லாபம் கிடைக்குமா, அது ஒண்ணு. ரெண்டாவது, லைன் வண்டியில நம்ம சின்ன வண்டி டிரைவருங்க பண்ற தப்பு. சரியா, மெயினா இது 2. ஏன்னா உண்மைக்கும் இது 2. அதுக்கப்புறம் நான் லைனை நம்பி தான் வண்டி எடுத்தனா, 3 தான் நான் பார்க்க போறேன். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எப்படி வண்டி எடுத்தேன் அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரியா, நான் டிரைவரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. நான் வண்டி ஓட்டியிருக்கிறேன், 2017 ஓட்டியிருக்கிறேன். அப்போல பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஒரு வருஷம் ஓட்டியிருப்பேன்னு வைங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அப்போ நான் 2019 சம்திங் தான். அப்போலாம் நான் கோயம்புத்தூர்ல ஒரு எப்படின்னா நம்பியாம்பாளையத்துல நான் மூட சம்பந்தேன். சரியா, ஒரு 4 வருஷம் கிட்ட மூட சம்பந்தேன். 4 வருஷம் மூட சம்பந்தி அங்கதான் நான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்பெல்லாம் நான் அதுக்கு முன்னால 0 அந்த கம்பெனில நல்லா மூட சமைப்பேன். சம்மந்து நான் என்ன எப்படின்னா, அந்த கம்பெனில நிறைய வண்டி ஓடும். எங்க கம்பெனில பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி ஓடும். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, சரி அப்போ நம்மளும் ஒரு வண்டி போடலாம். வண்டி போட்டா அப்போனா நம்ம ஓனர் நம்மளுக்கு வண்டி தருவாங்க, எப்படின்னா லோடு தருவாங்க நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் வண்டி பஸ் எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் ஓனர் என்னாச்சு அப்படின்னா, இல்லை எனக்கு இப்போ வண்டி தேவையில்லை தம்பி, வண்டி இப்போ தேவையில்லை, ஏன்னா வண்டி நிறையாவே இருக்கு, லோடு இருக்கு, நீ வேற ஏதாவது பாரு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. சரியா, தோல்வி எனக்கு. வண்டி எடுத்துட்டு வண்டிக்கு பாடி கட்டல, ஒன்றும் கட்டல. ஏன்னா வண்டி வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களை நம்பி தான் நான் எடுத்தோம், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நான் என் மச்சான் எல்லாரும் எனக்கு சொன்னாங்க, மச்சான் மாப்பிள்ள இப்படி கோயம்புத்தூர்ல ஒரு ஆப்ல போட்டு வண்டி ஓட்டலாம், ஆப்ல போட்டு வண்டி ஓட்டு, அங்கே உனக்கு லாபம் கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு எங்க அப்படின்னு கேட்டேன். கோயம்புத்தூர்ல டெக் டாக்ஸி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அங்க போனேன். அங்க ஒரு 7 மாசம். சரியா, ஒரு 7 மாசம் நான் கஷ்டப்பட்டு தான் நான் வண்டியை ஓட்டினேன். கஷ்டப்பட்டு ஓட்டினதுக்கு அப்புறம் என்னாச்சு, அங்க பார்த்தோன்னா எனக்கு லோடு இருந்துச்சு, லோடு இல்லைன்னா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு என் கூட வண்டி ஓட்டினவங்க எல்லாரும் சொன்னாங்க, என்ன இவ்வளவு பெரிய வண்டி வச்சிருக்கிற, நீ ஏன் இப்படி இந்த மாதிரி ஆப்ல போட்டு வண்டி ஓட்டுற, நீ லைன்ல ஓட்டு, லைன்லனா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படி சொல்லிதான் ஒரு யாரு கேரளாக்கார அண்ணன், ஒரு அண்ணன் அடுப்பு நிலக்கோட்டை, ஒரு அண்ணனுக்கு நிலக்கோட்டை, வேற இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, அந்த அண்ணன் பிக்கப் வச்சிருக்காரு, பொள்ளாச்சியில பிக்கப் வச்சிருக்காரு. 3 பேருக்கு என்கிட்ட பேசினாங்க. அப்பத்துல என் வண்டியில பாய் கிடையாது, என் எஸ்ஆர் பாய் என்கிட்ட இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன், ஆனா என் எஸ்ஆர் பாய் இல்லை, லைன் வண்டி ஓட்டணும்னா எப்படின்னா ஓட்டேன், என்ன சுத்தமா பணமும் கையில கிடையாது, என்னென்ன பண்ணேன் நானே இந்த மாசம் டிவி வர பெண்டிங் அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு அவங்க எஸ்ஆர் பாய் தராங்க. யாரும் நல்ல பொள்ளாச்சி அந்த அண்ணன் ஜேசிபி ஆப்ரேட்டர், அந்த அண்ணன் பிக்கப் போட்டிருந்தாரு. ஜேசிபி ஆப்ரேட்டர் அவங்க எனக்கு தந்து அனுப்புனாங்க. நாள் நான் போறேன், எனக்கு லைன் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனாலுமே என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப வாடகை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் புதுசுல எப்படி வாடகை பேசணும் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு யாரும் லைன்ல யாரும் பழக்கம் கிடையாது. இப்பதான் லைன்ல எனக்கு எல்லாருமே பழக்கம், அப்பெல்லாம் எனக்கு யாரும் பழக்கம் கிடையாது. ஒரு எத்தனை கட்ட ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் லைன் வண்டி ஓட்டக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டெக் டாக்ஸில சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முத எங்க போறேன்னா துர்கா டிரான்ஸ்போர்ட் போறேன். அங்க எனக்கு லோட் ஆகுது சென்னைக்கு, 7000 வாடகை. இப்படிதான் நான் எடுத்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பலாம் லாபம் கிடைக்கல, 3000 இருந்துச்சு. அப்போ நான் என்ன கணக்கு போட்டேன்னா, 1000 ரூபா சம்பளம் வண்டிக்கு, எப்படின்னா டியூ ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 500 ரூபா வண்டிக்கு தேய்மானம். இப்படிதான் நான் எடுத்து இந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா இந்த வண்டி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு லோக்கல்ல ஓட்ட தெரியாது. ஏன்னா நான் ஒரே ஆள் தான் 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு வெளியே எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மகாராஷ்டிரால தான் பிறந்து வளர்ந்து, நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், தெரியாது. அப்புறம் என்ன பண்ண நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாம இருக்குதுல பார்த்தோன்னா, நான் இது நான் சரி ரைட்டு, அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், வண்டிக்கு டியூ, வேற தேய்மானம், இப்படி வந்தா பரவாயில்ல ரைட்டு, அப்படின்னு நம்ம லைன் வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் லைன் வண்டியில நான் ஓட்டுறேன். சரியா, அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த லைன் வண்டியில ஓட்டி சம்பாதிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பேச்சுலரு. சரியா, நான் மொட்டை பையன், நான் பேச்சுலரு. எனக்கு வண்டி டியூ, அது போக எனக்கு தனிப்பட்ட விஷயத்துல 10,000 ரூபா தான் எனக்கு தேவை. அப்பனா தான் நான் சரி ரைட்டு, அப்படின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் அந்த கஷ்டத்துல அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு ஃபேமிலி மேனா இருப்பீங்க, நீங்க எடுத்தீங்கன்னா ஓட்டுவீங்களான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. எந்த லைன் வண்டி ஓட்டுறவங்க சொன்னாலுமே நம்பாதீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், முதல்ல இந்த வண்டியை வச்சு டியூவை கட்டலாம். சரியா, உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு சம்பளம் ஒரு 20,000 ரூபாய் எடுக்கலாம், மற்றபடி அதை எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க குழந்தைய படிக்க வைக்கணும், வீட்டு செலவு, வீட்டு வாடகை,
அப்புறம் லோனு அது அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த வண்டியை வச்சு நீங்க வந்து அதெல்லாம் அடைச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. அது பெரிய தோல்விதான் உங்களுக்கு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ எப்படி லோடு எடுக்க எப்படி ஓட்டுற அப்படின்னா, நான் வந்து எனக்கு தனிப்பட்ட விஷயத்துல நான் சொல்றேன், இந்த உலகத்துல நான் வந்து வந்தில இருந்து நான் தனிமையை ரொம்ப நம்புவேன். என்னைக்குமே எனக்கு தனிமை தான் பிடிக்கும். அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்மளுக்கு வண்டி எடுத்திருக்கிறோம், வண்டியை நம்ம வந்து ஒரு நாள் டிவி கட்டிக்கிட்டு இருக்கிறோம், சரி அப்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்குது, அப்புறம் பரவாயில்ல இந்த வாழ்க்கை எவ்வளவு தூரம் ஓடுது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம அந்த லைன் வண்டி ஓட்டுறேன். மெயினா அந்த வண்டியை அதனாலதான் ஓட்டுறேன். எனக்கு லாபம் கிடையாது, ரொம்பலாம் கிடைக்கல. அதுக்கப்புறம் லைன் வண்டி ஓட்ட எப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்க எப்படின்னா, இப்ப நீங்க நாமக்கல்ல இருக்கீங்க, தருமபுரியில இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் தருமபுரியில இருக்கான். தருமபுரியில இருந்து லோடு எடுத்து எங்க போறான்னா திருநெல்வேலிக்கு வரான். திருநெல்வேலியில வந்துட்டு 2 நாளா லோடு ஆகல, படுத்து கிடக்கான். 3வது நாள் லோடு ஆகுது, வாடகை இவ்வளவு வாடகை தான் போவியா அப்படின்னு திருநெல்வேலியில கேக்குறாங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஏன் அவங்க வந்து திருநெல்வேலியில உங்களுக்கு வாடகை கம்மியா தராங்கன்னு சொல்றீங்களா, அப்படின்னு ஏன் நீங்க திருநெல்வேலிக்கு வண்டியை கொண்டு வாரீங்கன்னு நான் கேக்குறேன். மார்க்கெட் அப்பதான் கூடும். வண்டிக்காரங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு மார்க்கெட் கூடணும்னா நீங்க அந்த மாதிரி தரமாட்ட மாதிரி வாடகை கொடுக்குற இடத்துக்கு எதுக்கு நீங்க வண்டி அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன்பா, அங்க போன வாடகை ரொம்ப கம்மியா தருவாங்க, டன்னேஜ் போடுவாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து வர்றதுனாலதானே உங்களுக்கு அப்படி ஏறுது. அப்புறம் நீங்க தானே மார்க்கெட் உடைக்கீங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில நாங்களாம் வண்டி எப்படின்னா, திருநெல்வேலியில வந்து என் ஃப்ரெண்ட் அவன்கிட்ட கேட்டேன், இல்ல மச்சான் என்னல இப்படி வந்து வாடகை கம்மியா விடுவாங்க. நாங்க எங்களுக்கு எல்லாம் கரெக்டான வாடகை தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம், அவங்க வராங்கன்னா அவங்கள கேட்க சொல்லு அப்படின்னா. மகன் நான் இன்னும் நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து இப்ப நீங்க தருமபுரில இருந்து லோடு எடுத்து வரீங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு வரீங்கன்னா அப்புறம் பாட்டிக்காரன் அதிகமா பேசுங்க, அங்க போனா எனக்கு லோட் ஆகாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு எனக்கு திருநெல்வேலி எனக்கு ஊரு, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு 2 பேரும் சொன்னதுனால எனக்கு தெரியுது. அதே மாதிரிதான் உங்க ஊர்லயும் சரிதான். உங்க ஊர்லயும் மார்க்கெட் கம்மினா உங்க இப்போ நான் வந்து நாமக்கலுக்கு வரேன், நாமக்கல்ல வந்து லோடை இறக்கிட்டேன், இறக்குன ஒண்ணு போக்கு வண்டி வாடகை தான் இறக்கிட்டேன். இறக்குனதுக்கு அப்புறம் அங்க இருந்து எனக்கு லோட் ஆகுறேன், எனக்கு ரொம்ப வாடகை கம்மியா கொடுக்காங்கன்னா நாங்க லோடு எடுக்கவே மாட்டேன். நான் என் சர்வீஸ்ல எடுத்த லோட சொல்றேன். சென்னை எடுத்திருக்கேன், கோயம்புத்தூர் எடுத்திருக்கேன், பெங்களூர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் வெளியே தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த சிட்டிக்குள்ள இந்த நாமக்கல் இந்த திருநெல்வேலி எங்க ஊருக்குள்ள நானே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் கிடையாது, அங்க முருங்கலோடு கிடையாது, இப்ப வண்டி அடிப்படையில நிக்க அவங்க சொல்றதா வாடகை எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப நான் போக மாட்டேன். மகன் நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்காங்க. ரோடு ரேட்டு கம்மியா கொடுக்குற இடத்துல நீங்க அந்த இடத்துல வண்டியை விடாதீங்க. அப்படி நீங்க விட்டாலுமே லோடு ஏத்துற இடத்துல தெளிவா பேசுங்க, சரியா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து லைன் வண்டி ஓட்டி நீ எவ்வளவு சம்பாத்தி பண்ணி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் லைன் வண்டி ஓட்டி உண்மைக்கு நான் வந்து சொல்ல போனேன்னா 2 மாசம் டிவி எனக்கு பெண்டிங் தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் பயோல நம்பர் இருக்கு, என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா என் வண்டி வந்து உங்களுக்கே தெரியும் அப்டேட் ஆச்சு. அன்னில இருந்து லாக் ஆனதான் இன்னும் நான் எந்திக்கல. வண்டியை பொறுத்தளவுக்கு கொடுத்துச்சுன்னா நல்லா கொடுக்கும். ஒரு நிமிஷம் அது படுக்க போட்டுச்சுன்னா அப்படின்னா அவ்வளவுதான். மக்கா இது வந்து உங்க எல்லாத்துக்கும் ஃபுல்லாவே நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். லைன் வண்டி ஓட்டினா உண்மைக்கு சொல்றேன், நான் எப்படின்னா கட்டாது. இதை வேணா அந்த வீடியோ வேணா லைன் வண்டி ஓட்டுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணிட்டு நான் வந்து உண்மையை சொன்னா பொய் சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகுது. இன்னும் நான் சொல்றேன், மார்க்கெட்டை உடைக்கிறது நீங்க தான். இப்படின்னா அவங்க ஊர்ல இருக்கிறவங்க உடைக்கல, வேற ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு நீங்க போறீங்களா லோடு எடுத்துட்டு 2 நாளா படுக்கிறீங்க, 3 நாளா படுங்கன்னு சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஏறும். நீங்க 2 நாளா படுக்க முடியல அப்படின்னா அந்த ஊருக்கு எதுக்கு லோடு எடுத்துட்டு போகணும்னு நான் கேட்கறேன், எதுக்கு லைன் வண்டி ஓட்டணும்னு கேட்கறேன். நான் இன்னைக்கு இருக்கிற மக்கா, இன்னைக்கு எங்க ஊர்ல இருக்கேன்னா மார்க்கெட் கரெக்டா தான் எடுத்து வெளியே வருவேன். நான் என்னைக்குமே தரமட்டில எடுக்க மாட்டேன், கரெக்டா தான் எடுத்துட்டு வருவேன். இன்னும் நான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுக்கு லைன் வண்டியை பொறுத்தளவுக்கு என் வீடியோ பாக்குறேன் நீங்க வந்து, நான் வந்து சொல்றேன், நான் டிராவலிங்ல எனக்கு இப்படி சுத்தினா பிடிக்கும். அதனால என் வண்டி வந்து லீவு கட்டி எனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வந்தா போதும்னு சொல்லி தான் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அது போக தனிப்பட்ட இதுல எனக்கு வண்டி ஏதாவது செலவாயிடுச்சுன்னா என் கை காசுல இருந்தா நான் போடணும். வண்டி எனக்கு எந்த சம்பாத்தியம் பண்ணி எனக்கு தரல, என் கை காசு தான் நான் உள்ள போடணும், சரியா? இன்னும் சொல்றேன், நான் தெளிவா சொல்லிடுறேன், அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்றீங்க, ஃபோன் பண்ணாதீங்கன்னு இல்லை. என் பயோட நம்பர் வச்சிருக்கோம், அது எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு சில நேரம் யாராச்சும் வண்டி கேட்டாங்கன்னா சரி நம்மளால வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வண்டி ஓட்டுறவங்க இருக்காங்க, எல்லாருமே கஷ்டம் போடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நான் வந்து என் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறேன், என் நண்பர்கள் எல்லாருமே லைன் வண்டி ஓட்டுறவங்க தான். எல்லாத்தையும் வேணா நம்பிக்கைனா கேளுங்க மச்சான், நீங்க உண்மையை சொல்லுங்க மச்சான், நான் இந்த வீடியோல பேசுனது கரெக்டா இல்லைன்னா தப்பா மச்சான், நீங்க கொடுக்குற சப்போர்ட்டாலாம் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்து கழிவு ஊத்துறதுக்கு ஒரு டீம் வருவாங்க, அவங்களே அப்புறம் எதுக்கிட்ட அதெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படின்னு. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. லைன் வண்டியை வந்து என்கிட்ட நீங்க எனக்கு கேட்டவங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்கேன். லைன் வண்டி ஓட்டினீங்கன்னா கட்டாது, சரியா? இதை நான் வந்து தெளிவா சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் லைன் வண்டி நீங்க திருநெல்வேலிக்கெல்லாம் லோடு எடுக்கீங்க அப்படின்னா லோடு எடுக்கச்சிலேயே பேசிடுங்க, நல்ல வாடகைக்கு பேசிட்டு வாங்க. ஏன்னா நேரத்தை ஒரு அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணாரு மக்கா, ஏன்னா எனக்கே கஷ்டமாகி போச்சு.
இவ்வளவு தம்பி தான் வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சு. அப்ப நான் என்ன கேட்கறேன், நீங்க வராதீங்கன்னா, நீங்க வராம இருந்தீங்கன்னா அங்க மார்க்கெட் கூடும். எங்க ஊருக்காரங்க இருப்பாங்க, நீங்க 2 நாளா படுத்திருக்கேன்னு சொல்லி தானே, அப்ப நீங்க 1000 ரூபாய் கம்மியா 1000 ரூபாய் கம்மியா கட்டாலும் நீங்க போறேன்னு சொல்றீங்க. அப்ப நான் கேட்க, நீங்க வராதீங்கன்னா எப்படின்னா நீங்க எடுக்காதீங்க, எடுத்தாலுமே அங்க ஆப்போசிட்ல நல்ல வாடகை பஸ் எடுங்க. அதான் மகா மார்க்கெட். ஆனா உண்மைக்கு சொல்றேன், என்னை பத்தி நான் என் கதையை ஃபுல்லா சொல்லிட்டேன். இனிமே உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை தான் நீங்க சொல்ல போறீங்க. ஓகே மகா, பாய், லவ் யூ ஆல். சேஃபா இருங்க, சேஃபா வண்டி ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன்னா, நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்ல லோடை எடுக்கிறோம், அதை வந்து நம்ம வீடியோவா பண்ணி போடலாம், எல்லா டிரைவருங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஆனா இதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி நான் உங்களை இன்னைக்கு நான் ரோட்ல இழுக்க மாட்டேன், ஆசையை காட்ட மாட்டேன். என் வீடியோவா வெறும் வீடியோவா பாருங்க, லாபமா பார்க்காதீங்க. சந்தோஷமா இருக்கான் அதை மட்டும் பாருங்க. எனக்கு லாபம்லாம் இந்த வண்டி எனக்கு லாபம்லாம் தரல. உண்மை மகா. சரி மகா, பாய்ண்ணா.